விஷாலோட மகுடம் மூவிக்கு அடுத்த சிங்கிள் ஜூலை 27 ரிலீஸ் ஆக போகுது. இது அஃபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு வீடியோ ஒன்னே விட்டு. துல்கர் சல்மானோட ஸ்டீ மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளும் ஜூலை 27 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஜூலை 27 ஈவினிங் 5 நாளுக்கு இந்த சாங் ரிலீஸ் ஆகும். துல்கர் சல்மான் பூஜா ஹெக்டே இந்த மூவில நடிக்கிறாங்க. தனுஷோட ஓம் மூவிக்கான ஷூட்டிங் இப்ப கரண்டா சென்னையில போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த ஷெட்யூலுக்கான ஷூட்டிங் முடிச்சுட்டு அடுத்து திருவண்ணாமலையில ஷூட்டிங் போறது அனிஸ் வந்திருக்கு. அண்டு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளும் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. மோஸ்ட்லி இந்த வாரமே அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கார்த்தியோட சர்தார் 2 படம் செப்டம்பர் 10 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு ப்ரோமோ வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ மூலமா அவங்க படத்துக்கான ப்ரொமோஷன்ஸை ஸ்டார்ட் பண்றாங்க. ஜனநாயகன் படத்தோட ஒரு ஷோ முடிஞ்சு அடுத்த ஷோ ஸ்டார்ட் ஆகிற கேப்ல இந்த ப்ரோமோவை தியேட்டர்ஸ்ல ரன் பண்ண போறாங்க. சூர்யாவோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மூவிக்கான செகண்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. சாங் நல்லாவே இருக்கு. நல்ல ஒரு கிராண்டான வெட்டிங் சாங்கா எழுதியிருக்கு. சூர்யாவே இந்த சாங்கை பாடிருக்காரு. கென் கர்னாஸ் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. சாங் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆகஸ்ட் 14 படம் ரிலீஸ் ஆகும். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆன 2 டேஸ்ல வேர்ல்டு வைட்டா 121 கோடி வசூல் பண்ணிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ட்ராக் ரிப்போர்ட் படி அபிஷியல் ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் டேக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணல, செகண்ட் டேக்கு அனௌன்ஸ் பண்ணல. அண்ட் இது தளபதி விஜயோட 14வது படம் 100 கோடிக்கு மேல வசூல ரீச் பண்றது. இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால இன்னைக்கான வசூலும் நல்லாவே வரும், நாளைக்கும் நல்லாவே வசூல் வரும். கான் சிட்டி வணக்கம் சென்னை மிளகா மூவிலாம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேக்குறீங்க. கான் சிட்டி வணக்கம் சென்னை டீசெண்டா போயிருக்கு. மிளகா படம் ஃபிளாப் தான். தளபதியோட எல்லா மூவிஸும் ரீ ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லா மூவிஸும் மோஸ்ட்லி ரீ ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. கிட்டான மூவிஸை தான் ரீ ரிலீஸ் பண்ணுவாங்க. லாரன்ஸோட மூவி ஏன் லேட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காரு. லாரன்ஸோட மூவி எப்பவுமே லேட் ஆகும் தான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு சினிமால கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாரு. அதனால அவரோட மூவிஸ் எப்பவுமே லேட்டா தான் ரிலீஸ் ஆகும். ஜியான் 63 மூவிக்கான ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஆனா ஷூட்டிங் என்ன ஸ்டேஜ்ல இருக்குங்கிற அப்டேட் எதுவும் அவங்க கொடுக்கல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். மாவீரன் படத்துக்கான வசூலை கேட்டிருக்காரு. 89 கோடி இந்த படம் வசூல் பண்ணிருக்குன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒடிசி படத்துக்கான வேர்ல்டு வைட் வசூலை கேட்டிருக்காரு. இது ஹாலிவுட் படங்கிறதுனால வேர்ல்டு வைட் வசூல் ரிப்போர்ட் கரெக்டா எனக்கு தெரியல. இதுக்கான வசூல் ரிப்போர்ட் எனக்கு வரல. இந்தியன் கலெக்ஷன் மட்டும் 92 கோடி கிட்ட வந்ததா நியூஸ் வந்திருக்கு. வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ரிப்போர்ட் கரெக்டா எனக்கு வரல. டெய்லி வீடியோ கடைசியில் போடுற கேமை கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கிற அப்படின்னு நேற்று நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு ஒரு சிலர் கேமை நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் கண்டிப்பா சீக்கிரமே வேற கேம் வைக்கிறேன். அந்த கேம் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறேன். ஏன்னா அந்த கேம்ல நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அதனால நான் வேற கேம் அப்புறமா வைக்கிறேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கு அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கு அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.